வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ ஆஃப்லி எக்ஸாம் செவ்வாய்க்கிழமை எழுத போகிறீங்க, டியூஸ்டே எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ்னு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துட்டு போங்க. குருவினாக்கள் மட்டும் கொடுத்துருக்குறேன். நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ரெண்டாவது கொஷின் பாருங்கள். அன்னை மொழியான தமிழை வாழ்த்தும் வாழ்த்து சொற்கள் இரண்டினை எழுதுக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள். தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அடுத்து ஃபோர்த் கொஷின். வசன கவிதை குறிப்பு வரைக. அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க. அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள். மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இம்பார்ட்டனாக இதை அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். எட்டாவது கொஷின். இது செப்டம்பர் மாதம் 21வது வருஷத்தில் கேட்ட கொஷினுங்க. அடிக்கடி கேட்குறாங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. அடுத்து 9th கொஷின் பாருங்கள். பெருமாள் திருமொழி நூல் குறிப்பு வரைக. இது ஆகஸ்ட்டில் 22வது வருஷத்தில் கேட்டிருக்காங்க. 22ல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 10வது கொஷின் பாருங்கள். வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. அடுத்து பாருங்கள். 11th கொஷின். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள். 12th கொஷினை பாருங்கள். என்ன கொஷின்னா, செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள். இது செகண்ட் மீட்டமில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். அடுத்து 14வது கொஷின் பாருங்கள். மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது. அடுத்து 15வது கொஷின். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. இது எல்லாமே இம்பார்ட்டண்டாக செகண்ட் மீட்டமில் கேட்ட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள். புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது குறிப்பு வரைக அவயம். இது செகண்ட் மீட்டம் கொஷின்லேயே நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவயம் கொஷின் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக கொடுத்துருக்காங்க. அடுத்தது தீவக அணியின் வகைகள் யாவை. அடுத்தது பாருங்கள். 20வது கொஷின் பாருங்கள். அடுத்து 21, 22 இன்னும் ஒரு 3 கொஷின் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது. அடுத்து 21வது கொஷின். வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாவூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார். இதுவும் அடிக்கடி கேட்ட கொஷின் தாங்க. அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது. ஸோ இந்த 22 கொஷினையும் நீங்கள் இந்த 22 குருவினாக்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து ஒரு 20 மார்க்ஸாவது ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். காலாண்டு பரீட்சை நல்லா எழுதின மாதிரி, அதே போல் செகண்ட் மீட்டம் நல்லா எழுதின மாதிரி இப்போ நீங்கள் அரையாண்டு பரீட்சை அதாவது ஹாஃப்லி எக்ஸாம் நீங்கள் ஃபுல் போர்ஷன் எழுதுறீங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு படிங்க. புதுசாக எந்த கொஷினையும் படிக்காதீங்க. ரிப்பீட்டடாக படித்த கொஷின்ஸே படிச்சுட்டு போங்க. இப்போ நான் சொன்ன அந்த குருவினாக்கள் 22 படிங்க, கண்டிப்பாக வரும். இதில் உங்களுக்கு என்னென்ன கொஷின் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஆஃப்லிக்கு அப்புறம் எனக்கு இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து படிச்சுட்டு என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நிறைய உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்குள்ளே நிறைய கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, மற்றபடி இன்னும் ப்ராப்ளம்லாம் மேக்ஸில் வர ப்ராப்ளமு, சயின்ஸில் வர ப்ராப்ளம்லாம் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிப்பாங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர்
ஆஃபலி எக்ஸாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.